இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டுருப்பீங்க. அதே மாதிரி எங்க வீட்லயும் சாமி கும்பிடணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருந்தோங்க. அதே நேரத்துல சாமியை வந்து நம்ம வெளியே வாங்க கூடாது, நம்மளே செய்யணும் அப்படின்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டிருந்தேன். அதே மாதிரி என் நாத்தனார் பையன் வேற வீட்டுல அடிக்கடி அந்த மாதிரி விநாயகர் செய்வாங்க, அதை பார்த்து நானும் செய்யணும் அப்படின்ற ஒரு வைராகியமா வந்துச்சுன்னா பாருங்களேன். அப்புறம் என்ன, களிமண்ணை உருட்டி ஒரு உருட்டு எடுத்து வச்சு முதல்ல தொப்பையை தாங்க பண்ணோம். அதுலயே எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி நம்ம நல்லா தான் செய்வோம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை தாங்க பார்த்து செய்வாங்க. அதே மாதிரி நான் விநாயகர் செய்யறத பார்த்து என் குழந்தைங்களும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே நான் சொல்றது ஒரு விஷயம் தாங்க, நம்ம என்ன பண்ணாலும் சரி, நல்லதும் சரி கெட்டதும் சரி, நம்ம குழந்தைங்க அதை பார்த்து தான் பண்ணுவாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பண்ணுங்க. நம்ம குழந்தைங்க பின்காலத்துல எதிர்காலத்துல ரொம்பவே நல்லா இருப்பாங்க. இது நான் அடிக்கடி சொல்ற விஷயம் மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுல பதிய வேண்டிய விஷயமும் கூட. அப்புறம் என்ன, ஒரு வழியா பிள்ளையாரா அப்படி இப்படி செஞ்சு சூப்பரா ஒரு வழியா ஃபினிஷிங் முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, பெயிண்டிங்கும் பண்ணி வேற லெவல்ல பண்ணுங்க. நான் பண்ண பெயிண்டிங் மாதிரியே லட்சம் சூப்பரா பண்ணி வச்சிருந்தா அவங்க விநாயகர் ரொம்பவே அட்டகாசமா இருந்தாரு. அப்புறம் என்ன, இந்த விநாயகர் ரெண்டுத்தையுமே வச்சு நாங்க எப்படி எல்லாம் சாமி கும்பிடுறதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்க விநாயகர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.